இன்றைக்கி டெல்லி கேரட் ஹல்வா தயாரிக்கலாமா. முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதில் பொடியாக அரிஞ்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த நெய்யில் வதக்கி அந்த வதக்கினதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை பேனில் சேர்த்து நல்ல துருவியதான டெல்லி கேரட்டை அதில் சேர்க்குறேன். நல்ல டெல்லி கேரட்டை பச்சை வாசனை போக அந்த நெய்யில் வதக்கணும். தேவையாக இருந்தாக்கா இன்னும் கூட கொஞ்சம் நெய் நடுப்புற சேர்த்துக்கலாம். இது இனிப்பு இல்லாத கோவா, நம்ம வீட்டிலையே தயாரித்த கோவா. இந்த இனிப்பு இல்லாத கோவாவை எப்படி தயாரிக்கிறதுங்கிற எங்களோட வீடியோவை போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த இனிப்பு இல்லாத கோவாவும் இந்த டெல்லி கேரட்டும் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வரணும். மீன்வெல் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் குங்குமப்பூவை பாலை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதுக்கு ஊற்றுறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை பொடி சேர்க்குறேன். அந்த டெல்லி கேரட்டோட அந்த ஸ்வீட்னஸ் இருக்குங்கிறதுனால இதுவே போதும். கொஞ்சமாக உப்பு, இந்த இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக ஏலக்காய் பொடி. எங்களுக்கு இந்த டெல்லி கேரட்டோட இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் இனிப்பில்லாத கோவா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையாக இருந்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கோங்க. இனிப்பு இருக்கிற கோவா சேர்க்கலாம், சர்க்கரை பொடியும் கூட்டி குறைச்சிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சதான அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நல்லா சுருளை வர வரைக்கும் கிளறி இறக்கணுன்னாக்கா ரொம்ப சுவையான டெல்லி கேரட் ஹல்வா